லெக் பீஸ் படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூ பார்த்தலாம். அதாவது பீச் ஓரம் இருக்கிற கப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜுக்கு கூண்டு போயிட்டு அடைச்சிட்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கசமசா பண்ணுறத இவங்க பார்த்தீங்கன்னா லைவாக வீடியோவை பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா 2 அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள பழி வாங்க வரான். அவங்க செத்தாங்களா இல்லையான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டருங்க. அந்த 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா கதையோட கதாநாயகன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் பார்க்கக்கூடியவர். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பேயை ஓட்டவரும் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆக்டர்ஸ், அதாவது ரஜினி, விஜய் எல்லா வாய்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் பேசுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி தோசையும் பார்த்து கொண்டு இருந்தார். இவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா போக ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை செய்ய முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு அது நிற்கிறாங்க. அது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் போய்ட்டு அந்த 2000 ரூபாய் எடுக்குவாதம். 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேரும் சண்டை வருது. சரி, ஓகே, போலீஸுக்கு போனால் நமக்கு 10 பைசா கிடைக்காது, நம்மளே பங்கு பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மொத்தமாக போகிறாங்க. ஒரு பாருக்கு போகிறாங்க. பாரில் போய் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அவங்க கதையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லவ் ஸ்டோரியாக சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி குடிச்சிட்டு பில்லு செட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு ஆயிடுது. அந்த கள்ள நோட்டு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் ஃபோன் பண்ண மாட்டோங்க, நீங்கள் குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அந்த பார் ஓனர் தான் யோகி பாபு, அவர் பார்த்தீங்கன்னா மிரட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களே கலாய்க்கிற மாதிரிலாம் பேசிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வில்லனுக்கு அனுப்பணுன்றதுக்காக மோட்டர் ராஜாந்துக்கிட்ட இவங்க 4 பேரையும் அமுச்சு விட்றாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தனை மிரட்டி இருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளிதாசை பார்த்து வேணான்றான். மொட்டை ராஜேந்திரன் நீங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் இறந்துடுவீங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே நான்லாம் சாக மாட்டேன்னா, எனக்கு ஃபுல் ஹெல்த் இருக்குது, நான் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரையும் கை காலெல்லாம் கட்டி ஒரு தாள் நிற்க வச்சுருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை ராஜாவும் செத்துடுறான். அவங்கள போல வந்த போலீஸ்காரையும் பார்த்தீங்கன்னா சாவடிச்சாங்க ஒரு 2 பேர் மட்டும். அந்த 2 பேர் யாருன்னு பீச் ஓரமாக இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாம் கூட்டு வந்து ஒரு ரூமில் அடித்து அவங்கள தப்பு பண்ணுறத வீடியோவை எடுத்து அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணனால அவங்க தூக்கு போட்டுக்கினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்களையும் பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரலேருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கட்டு போட்டதெல்லாம் ஊற்று போட்டு பார்த்தீங்கன்னா வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சாவடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க, அவங்க லவர்ஸு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே மாதிரி கப்புள்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க லவரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் அவனுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே இவங்க 2 பேரையும் சாவடிக்க போகிறான். அவங்க 2 பேரும் சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் லாக் ஆகிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க லவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் சாவடிச்சுட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபன்னாகவே போயிடுச்சுங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேக் அந்த அளவுக்கு ஆகலை. படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக இருக்கீங்க, காமெடியாக ஒரு படம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு.